எவ்வளோ பேர் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து ஜாப்ல இருந்தீங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை, ஃபேமிலின்றதுக்காக ஜாப்பை விட்டுட்டு வீட்ல இருக்கீங்கன்றத சொல்லுங்கள். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் வந்து ஜாப்ல தான் வந்து இருந்தேன். ஆனால் வந்து அந்த டைம் ஒர்க் பண்ணுற டைம் வந்து எனக்கு என்ன தோணும்னா, ஐயோ! என்னடா படிச்சு முடிச்சதுலேருந்து இப்படி ஓடிட்டே இருக்குமே, எப்படா வந்து நிம்மதியாக உட்காந்துருக்க போகிறோன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதனால் நிஜமா நான் வந்து ப்ரே பண்ணது என்னென்னா, எனக்கு வந்து வேலைக்கு போன்னு சொல்கிற ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம். என்னை உட்காந்து சாப்பாடு போடுற மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு சொல்லி தான் நிஜமா நான் வந்து சாமிகிட்ட வந்து ப்ரே பண்ணேன். ஆனால் நிஜமாவே எனக்கு கடவுள் அந்த மாதிரி தான் ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது இந்த 4 சுவர மட்டுமே பார்த்துட்டு இருக்க மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்மளும் கொஞ்சம் வெளியில் போனால் நமக்கும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்னு தோணுது. பட் நமக்கு ஆப்போசிட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்னப்பா நல்லா வீட்டில் உட்காந்து சாப்பாடு போடுற ஹஸ்பண்ட் வந்து கிடச்சிருக்கேன், எங்களுக்கு அப்படி இல்லை, வேலைக்கும் போகணும், ஃபேமிலியும் பார்க்கணும், அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு புலம்பும்போது கொஞ்சம் யோசிக்கவும் தோணுது. மைண்டு அப்படியும் போக மாட்டேங்குது, இப்படியும் போக மாட்டேங்குது. எவ்வளோ பேருக்கு வந்து இப்போ ஜாபுக்கு போகணுன்ற ஆசை இருக்குது சொல்லுங்கள்.